எபிசோட் 2ல முரளியை பிடிச்சிட்டு ராஜா வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ முரளி சொல்கிறாரு, சார் உண்மையான திருடனை பிடிங்க சார், என்னையே சார் பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி உண்மையான திருடன் எங்கே இருக்கான்னு சொல்லி நான் அவனை பிடிச்சிட்டு உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. அண்ணா நகர் ஐடி ஆஃபீஸ் போங்க சார் அப்படின்னு. அண்ணா நகர் ஐடி ஆஃபீஸ்க்கு 2 பேரும் வந்திருக்காங்க. உடனே படித்தவங்க இருக்கிற இடத்துக்கு எதுக்குடா திருடனை பிடிக்க கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து கேட்குறாரு. அதுக்கு முரளி சொல்கிறாரு, படித்தவன் வந்து தப்பு பண்ண மாட்டான்னு உங்ககிட்ட சொன்னானா சார், இங்கே தான் இருக்கான், வாங்க நம்ம மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே போகிறாங்க. முரளி நேராக அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாருன்னா, இங்கே கண்ணன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் எங்கே இருக்காரு தெரியுமா அப்படின்னோடனே, எதுக்கு சார் கேட்குறீங்க, அவர் வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அவரோட ஃபோன் நம்பர் வேணுமா அப்படின்னோடனே, நீங்கள் யார் அப்படின்னே, நான் கொரியர் பாய் அப்படின்னோடனே, நீங்களே கொரியர் பாய் தானே, அப்போ உங்ககிட்டயே நம்பர் இருக்குமே, நீங்கள் எதுக்கு அவர்கிட்ட கேட்குறீங்க, அவரோட நம்பர் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ அழகுன்னு யாருமே உங்ககிட்ட சொன்னது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணை மயக்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணு மயங்கி கடைசி அட்ரஸை கொடுத்துட்றா. அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் 2யுமே வாங்கிட்டு கண்ணன் அங்கேருந்து முரளி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்போ ராஜா பார்த்துட்டு கடுப்பாயி, டே நீ அக்யூஸ்டா நான் அக்யூஸ்டா, என்னடா என்ன அங்கே இங்கேயும் ஓட விட்டுட்டு இருக்க, அவனோட அட்ரஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சும்மா நிற்கிற அப்படின்னு கண்ணனோட அட்ரஸை வந்துட்டு முரளி கொடுக்குறாரு. உடனே இந்த பையன் தான் திருடுனான்னு உனக்கு எப்படி தெரியும், இவன் பேர் கண்ணன்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சா சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை சார், நான் வந்து அவனை பிடிச்சிட்டு ஓடி வரும்போது அவன் வந்து கையில் வந்து ஒரு டேட்டூ போட்டிருந்தான். அந்த டேட்டூவில் வந்து கேயும் ஒரு புல்லாங்குழலும் இருந்துச்சு. 2யும் கனெக்ட் பண்ணி நானாவே கண்ணன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அவன் பேக்கை பிடிச்சி இழுக்கும்போது பேக்கில் யூஓன்னு இருந்துச்சு. ஸோ யூஓங்கிற ஐடி ஆஃபீஸ் இங்கே தான் அண்ணா நகரில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறமும் டேரெக்டாக ஓடி வராமல், சந்து பொந்துலாம் ஓடி வராமல் கூகுள் மேப் போட்டு ஓடி வந்துட்டு இருந்தான். அப்போவே இவன் ப்ரொஃபஷனல் திருடன் இல்லை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ப்ரொஃபஷனல் திருடங்க எல்லாமே 2 பேராக சேர்ந்து வருவாங்க. ஒருத்தர் வந்து செயின் ஸ்நாச்சிங் வரும்போது, ஒருத்தர் வந்து பிக்கப்பு, ஒருத்தர் வந்து ட்ராப்பு, அதுக்காகவே 2 பேர் வருவாங்க. இவன் ஒருத்தன் தனியாலாம் வந்திருந்தான். ஸோ இவனை இப்போவே உடனே நம்ம இந்த அட்ரஸில் போய் தேடி கண்டுபிடிச்சோன்னா அவனை பிடிச்சிடலாம். ஏன்னா கண்டிப்பாக அவன் ப்ரொஃபஷனல் திருடன் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே தன்னோட கையில் இருக்கிற ஹேண்ட் கஃபையும் கழட்டிட்டாரு. அது எப்படி கழுத்துன அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கும்போது, சார் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க சார், ஆதி காலத்தில் உள்ளதை இப்போ வரைக்கும் வச்சுருந்தா ஈஸியாக கழட்ட தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு முரளி. இந்த முரளியோட இன்டெலிஜென்ஸை பார்த்து ராஜா ரொம்பவே ஷாக் ஆகிட்டார். இப்போ 2 பேரும் அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த பையன் வந்து, அதாவது திருடன் அவன் வந்து பாத்ரூம்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். வெளியில் வான்னு கூப்பிடும்போது அவன் வரல. உடனே முரளி போயிட்டு பேசுகிறாரு. நான் தான் எஸ்ஐ முரளி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டோடனே அதை பார்த்துட்டு ராஜா வந்து ஷாக் ஆகுறாரு. அப்போ வந்து நான் தான் முரளி, நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவனை வெளியில் வர வச்சுட்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு 3 மாதமாக வேலை இல்லை, நிறைய லோன் எடுத்து வச்சுருக்கேன், இஎம்ஐ கட்டணும், அம்மா அப்பாவுக்கு எனக்கு வேலை போனது தெரிஞ்சால் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கான். அழுதவுடனே ராஜா வந்து ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாரு, திருடனவன் இல்லாமனே இப்படி ஒரு கதை வச்சுருப்பான், அந்த கதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது, நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் தான் முரளி தான் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி, கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க சார்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த திருடனையும் கூட்டிகிட்டு 3 பேரும் காரில் கிளம்புறாங்க. கிளம்பும்போது வழியில் ஒரு பரோட்டா சிக்கன் கடையில் நிறுத்திட்டு ராஜா வந்து 2 பேத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லை எனக்கு எங்கள் அம்மா அப்பா கூட பேசணும், எனக்கு வந்து சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காருக்குள்ளேயே உட்காந்துடுறான். முரளியும் ராஜாவும் மட்டும் கடைக்கு வராங்க. முரளி வந்து பரோட்டாவும் சிக்கனும் ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ டிவியில் ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸில் வந்து ஒரு பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அதே டைமில் ராஜாவுக்கு ஒரு கால் வருது. உடனே ராஜா வந்துட்டு அது வெளியில் வந்து அந்த காலை ரிசீவ் பண்ணுறதுக்கு வராரு. வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேங்க்கில் கொள்ளை அடிச்சிட்டாங்க, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கும்போது, எனக்கு என்னவோ அந்த மேனேஜர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் முதல்ல இந்த மேனேஜரை விசாரிங்க அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே அவங்களும் சரின்னு கேட்டுட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. இது எதுவுமே முரளிக்கு தெரியாது. நேராக உள்ள வந்து முரளியை மீட் பண்ணுறாரு ராஜா. இப்போ முரளி சொல்கிறாரு, இந்த மேனேஜர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, சுத்தமாக ஐ கான்டாக்டே இல்லை, ரொம்ப நர்வஸாக பேசுகிறான், இவனே திருடி வச்சுட்டு சும்மா பேங்க்கில் கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு கதை விட்டுட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, டே எப்படா உனக்கு தெரியும், நீ யாருடா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து நானும் உங்களை மாதிரி எஸ்ஐ ஆகணும்னு தான் சார் ஆசைப்பட்டேன், முதல்ல நீங்கள் உங்கள் எஃப்சியை ரினியூ பண்ணுங்க அப்படின்னோடனே ராஜா உண்மையிலே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. இவன் சரியான இன்டெலிஜென்ட் போல் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேனேஜர் தான் திருடன், கண்டுபிடிச்சி அது கரெக்டாக இருந்தால் நான் சாப்பிட்ட சிக்கனுக்கு பரோட்டாக்கு மட்டும் பில் பே பண்ணுங்கள், ஒரு வேளை தப்பாக இருந்தால் என் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன 100 அடி அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு உன்னை உன் வீட்லேயே நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ராஜா வந்து முரளியை ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் பாட்டி இல்லை, பாட்டி வந்து பூக்கடையில் டெம்பிள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி ராஜா வந்து ராஜா இல்லை முரளி அங்கே போய் சேர்ந்துக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் பிடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.